ஹாய் வியூஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல் செல்வியோடைய மகனாக நடிக்கிற ஆகாஷுடைய பயோகிராஃபி பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இறுதி கடத்தை நோக்கி போயிட்டு இருக்குதாங்க சொல்லணும். இந்த சீரியலில் இப்போ புதுசாக செல்வியோடைய மகனாக என்ட்ரி கொடுத்த ஆகாஷுடைய நிஜ பேர் பார்த்தீங்கன்னா அஜித். இவர் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா மீடியாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்குங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஷார்ட் ஃபிலிமும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் டான்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபர், டைரக்ஷன் இப்படி பல துறையிலையும் ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்காருங்க. அஜித் பார்த்துக்கிட்டா 2016 வருஷம் வெளிவந்த விஜய் சேதுபதியுடைய சேதுபதி வேடத்தில் தாங்க முதல் முறையாக ஸ்கூல் பையன் கேரக்டரில் ஒரு சின்ன ரோலும் நடிச்சிருப்பாருங்க. படத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டா விஜய் சேதி படமான சூப்பர் டியூலக்ஸ் படத்துலையும் வந்து நடிச்சிருப்பாருங்க. அண்ட் அதை தொடர்ந்து கால்ஸ் என்ற படத்துலையும் நெகட்டிவ் ரோலை பண்ணியிருப்பாருங்க. கால்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட சின்ன வயசு கேரக்டரில் ஒரு 25 நிமிஷம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாராமாங்க. ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, இனிமேல் தான் ரிலீஸ் ஆகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்ன திரைப்படத்துலையும் அஜித் அவர்கள் நடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறமா வந்து சூழல், துத்திக்கிதே போன்ற வெப் சீரிஸ் மட்டும் இல்லாமல் ரோமியோ ஜூலியட் என்ற வெப் சீரிஸையும் இவரே இயக்கி தயாரிச்சும் நடிச்சிருப்பாருங்க. பார்த்துட்டிங்கன்னா கணக்கணங்கள் சீசன் 3 வந்து ஏகாம்பரம் கேரக்டரில் நடித்ததுக்கு அப்புறம் தாங்க ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாருங்க. அஜித் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் சாருடைய தீவிர ரசிகராமாங்க. இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருடைய ஃபேமிலியோடும் சரி இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சரிங்க ஃபுல் சப்போர்ட் எல்லாம் இவருக்கு பண்ணாங்களாமா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் அஜித் வந்து ஆகாஷா என்ட்ரி கொடுத்து சூப்பராக இனியா கூட பேர் பண்ணி நடிச்சிட்டும் இருக்காருங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இனியாவோட லவராக வந்து ஆகாஷ் கேரக்டரில் இந்த சீரியலை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த சீரியலில் ஆகாஷ் வந்து IAS ஆனதுக்கு அப்புறம் தாங்க வந்து இனியா ஆகாஷ்க்கு மேரேஜ் நடக்குன்னு பாக்கியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சீரியலோட இறுதி கட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த சீரியலில் ஆகாஷோடைய என்ட்ரி மற்றும் இனியா ஆகாஷ் உடைய பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.